ஹாய் எவ்ரிவன். ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொண்ணுங்க கிட்ட வந்து இழிவாக நடந்துக்கிறதும் டீஸ் பண்ணுறதும் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறதும் தப்பு, இதுக்கு வந்து சட்டத்தில் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். வீடியோவுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே மென்னுக்கு ஒரு விமனால் நடந்தால் எதுவும் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இப்போ ஆக்சுவலாக என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடம் டீசிங், அதாவது ஆடம்னா மென், டீசிங்னா அவங்கள வந்து இழிவுபடுத்துறதும் கிண்டல் பண்றதும் அர்த்தமாகும். இப்போ இந்த ஆடம் டீசிங்ன்ற வார்த்தை அதிகமா புழக்கத்துல இருந்ததில்ல, அதனால நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆடம் டீசிங்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆணை ஒரு பெண்ணோ இல்லை சில பெண்களோ சேர்ந்து கிண்டல் பண்ணுறதும் இழிவுபடுத்துறதும் அப்யூஸ் பண்ணுறது ஹராஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா ஆடம் டீசிங் இந்த மாதிரி கான்செப்ட்ல வரும். இப்போ இந்த ஆடம் டீசிங் பத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பழைய சட்டம் ஐபிசிலையும் சரி, புதுசாக கொண்டு வந்திருக்க பிஎன்எஸ் சட்டத்திலையும் சரி, தனியா இதுக்கு ஒரு தண்டனை வந்து கிடையாது. ஆனா ரீசெண்டா டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுல வந்து வைஃப் அந்த ஹஸ்பண்டை வந்து அபியூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கு இருக்க மாதிரியே பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மென் டு ஆர் என்டைட்டில் டு சேம் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் குரூவல்டி அண்ட் வயலன்ஸ் ஆஸ் விமன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ பொண்ணுங்களுக்கு இருக்க மாதிரியே பாதுகாப்பு சட்டம் வந்து ஆண்களுக்கும் கொண்டு வரணும். ஆல் மென் அண்ட் விமன் ஆர் டு பி ட்ரீட்டட் ஈக்குவலி, அதாவது அப்யூஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் யாருக்கு நடந்தாலுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணப்படணும். அதுக்கு தனியாக சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபாலோ மீ ஃபார் மோர் லீகல் கான்டென்ட்ஸ். ஷேர் மேக்ஸிமம். பை.